ஹாய் காய்ஸ், தக்காளி ஜாம் செய்ய தக்காளியை கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ண தக்காளி நல்லா தோல் உறிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தோல் தெரியுதா, 2 கோடு வந்திருக்கா, அந்த கோடு வர அளவு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பாயில் பண்ண தக்காளியை நம்ம ஸ்கின் எடுத்துடலாம். ஸ்கின்னையும் அந்த காம்பு பகுதியும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணாலும் தக்காளி எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளி எடுக்கிறதா இருந்தால் நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு நிறைய நேரமும் தேவையில்லை, நிறைய பொருளும் தேவையில்லை. நீங்கள் டக்குனே இது 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ண தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் நெய் ஊற்றிட்டு நல்லா முந்திரியை வறுத்து எடுத்து ஆற வச்சுருங்க. நீங்கள் இந்த ஜாம் செய்கிறதா இருந்தால் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஜாம் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். நீங்கள் சட்டிலையும் செய்யலாம், ஆனால் அந்த சட்டி நல்லா அடிப்பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி முந்திரி எடுத்துருங்க. இதுக்கு திராட்சை சேர்க்கக்கூடாது, முந்திரி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா திராட்சையும் ஒரு புளிப்பு சுவையில் இருக்கும், தக்காளியும் புளிப்பு சுவையில் இருக்கனால நல்லா இருக்காது. இப்போது அதே பேனில் இந்த தக்காளியை போட்டு நல்லா கிண்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் அந்தளவு இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 5 தக்காளி எடுத்திருக்கேன். நான் 8 ஸ்பூன் அளவு நான் சீனி சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்ல கலர் மாறணும். இப்போ எல்லோயிஷாக இருக்கா, இது நல்லா ரெட் கலரில் ஜாம் பதத்துக்கு வரணும். அந்தளவு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வேகமாகவே ரெடி ஆயிடும், லேட்டெல்லாம் ஆகாது. இது முஸ்லீம் பிரியாணியில் இந்த தக்காளி ஜாம் வைப்பாங்க. பிரெட் அல்வாக்கு பதில் நீங்கள் இதை வைக்கலாம், அதோடு இது சூப்பராகவே இருக்கும். இதை நீங்கள் பிரெட்லேயும் வச்சு சாப்பிட்லாம், உங்கள் இஷ்டம்தான். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அது வரையும் நல்லா கிண்டி விடுங்க. அப்படியே கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி வற்ற நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஜாம் பதத்துக்கு வந்துடும். இந்த கலர் சேஞ்ச் ஆனது உங்களுக்கே தெரியுதா? இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதாங்க, தக்காளி ஜாம் ரெடி. பார்த்திங்களா, நல்லா ஜாம் மாதிரியே இருக்குல்ல, பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இது எனக்கு எங்கள் அண்ணி சொல்லி கொடுத்த ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி மறந்துட்டு போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.